ஹலோ வீவர்ஸ், வணக்கம். ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குற்றாலம் சீசன் பற்றிய முழு விவரங்களும் இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நம்ம பாபநாசம் போயிட்டு பாபநாசம் கோயிலில் அற்புதமாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே முன்னாடிப்பாங்க அம்பாசமுத்திரத்துக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். அம்பாசமுத்திரத்துலேருந்து தென்காசி கிட்டத்தட்ட 35 கிலோமீட்ரு. ஆனால் அந்த தென்காசியை நம்ம பேசஞ்சர் ரயிலில் ஜாலியாக மலைக்கு நடுவில் சுற்றி வர பச்சை பசேல்னு இருக்கிற வயக்காட்டுக்கு நடுவில் தான் இந்த தென்காசி பேசஞ்சர் போகுது. உங்களுக்கு அவ்வளோ பியூட்டியாக இருக்கும். நல்ல ஒரு பயணம். குற்றால சாரல் இன்றைக்கி கிளைமேட் பாருங்கள், ரொம்ப கூலிங்காக இருக்குது. மேலே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு. இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட்லாம் குற்றாலத்தில் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்கிறாங்க. அதனால் நம்ம இப்போ குற்றாலம் நோக்கி போயிட்டுருக்குறோம். விரைவில் குற்றாலத்தை ஒரு மணி நேரத்தில் ரீச் ஆகிரும் நம்ம வண்டி. அங்கேருந்து தென்காசி போயிட்டு தென்காசியில் நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக குற்றாலத்துக்கு ஒரு அரை மணி நேரத்தில் போகிறோம். ஈவினிங் குற்றாலத்தில் உள்ள எல்லா அருவியும் நம்ம பியூட்டிஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். கிளைமேட் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஐத்தான் வந்திருக்கிறாங்க, ஐத்தானையும் கூட்டிகிட்டு தான் நம்ம போகிறோம். அதனால் நீங்கள் வாங்க. நம்ம ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு சார்பாக இன்றைக்கி முழுக்க மட்டும் இல்லை, நாளைக்கு சேர்த்து குற்றாலம் ஃபுல்லாக தான் என்ஜாய் பண்ணுறோம். ரைட், ஓகே, நன்றி, வணக்கம். பாபநாசிலேருந்து தென்காசிக்கு ரயிலில் வெறும் 10 ரூபா டிக்கெட் தான். பாருங்கள், இயற்கை காட்சி அப்படியே அள்ளி வழங்குது. அப்படியே இயற்கை அன்னை பாருங்கள், மலை முகடுலாம் பாருங்கள், எப்படி ஒரு அற்புதமான காட்சி. நீங்களே பாருங்கள். ஸ்டார்ட் ஓகே. இன்றைக்கி நம்ம தென்காசி வந்துருக்குறோம். தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். வெதர் ரிப்போர்ட் பாருங்கள், எவ்வளோ 30க்கு கீழே தான் இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூலிங்காக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட்டை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்ருக்குறோம். நம்ம குற்றாலம் போயிட்டுருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக குளுன்னு சாரல் மலை பார்த்து சாரல் மலை அடிச்சுட்டு இருக்குது. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் ஹீட் இருக்குன்னு தான் நினச்சோம். ஆனால் நாங்கள் தென்காசி வந்தோடனே எங்களுக்கு மழை வரவே இருக்குது. அது சாரல் மலை தான். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக கிளைமேட் பக்காவாக இருக்குது. வாங்க குற்றாலத்தில் போய் உங்களுக்கு நல்லா போடுறேன் பாருங்கள். எல்லாம் யூடியூப்பை பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, உங்கள் கருத்துக்களை கேளுங்க ஃபோன் பண்ணி. எல்லா டவுட்டும் சொல்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடங்களுக்கு, வித்தியாசமான இடங்களுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம குற்றாலம் வந்திருக்கோம். குற்றாலம் பகுதியில் 2 நாள் தங்கியிருக்கிறோம். முடிஞ்சால் நம்ம குற்றாலத்தில் செண்பகா தேவி அருவிக்கும் பர்மிஷன் கிடைச்சின்னா போயிட்டு வரலான்னு இருக்கோம். அது ஸ்பெஷல் வீடியோவாக போடுறேன். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம். தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தோன்னா ஆட்டோக்காரங்க வரிசையாக இருக்காங்க. 150 ரூபாய் குற்றாலத்துக்கு. நீங்கள் ஆட்டோ பேசி அதில் உட்காந்துக்கலாம். 3 பேசஞ்சர் 4 பேசஞ்சர் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சீப் ரேட் தான். இந்த குற்றாலம் வந்துருச்சு நமக்கு. பாருங்கள், 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தான் குற்றாலம் வந்துருச்சு. டவுன் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு. குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே போதும். நம்ம அருவிக்கு, மெயின் அருவி பேரருவிக்கு போகிற ஒரு ஆர்ச்சி இருக்கும். அது வழியால் நம்ம பேரருவிக்கு நேராக குளிக்கிறதுக்கு நம்ம புறப்படலாம். பாருங்கள், ஏற்ற மாதிரி தெரிகிறது தான் பேரருவி. பேரருவி வழியால் நீங்கள் அந்த ஆர்ச்சி வழியால் உள்ளே போனீங்கனாலே பாருங்கள் நம்மளை வரவேற்குது. தூரத்தில் பாருங்கள் குற்றாலம் ஃபால்ஸ் தெரியுது, மெயின் அருவி. வாங்க உள்ளே போகலாம். குற்றாலம் வந்தீங்கன்னா, ஆமாம், குற்றாலம் வந்தீங்கன்னா நேராக பஸ் ஸ்டாண்டுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா போதும். பிரதான அருவி குளிக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வேணுங்கிற உள்ளாடைகள் வாங்கிக்கலாம். உள்ளாடைகள் உலகம் குற்றாலத்தில் சிறந்த இடம் எஸ்கே ஃபேப்ரிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குது, இடமே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது குற்றாலம் பேரருவி, மெயின் அருவி. இதில் எவ்வளவு தண்ணி வருது பாருங்கள். நல்ல அருமையான இதமான சாரல் மழை பெஞ்சுது. அருவியிலாம் நல்ல தண்ணி. போனோடனே ஒரு குளியல் போட்டேன். ரம்மியமான ஒரு அருமையான குளியல் பாருங்கள், சூப்பராக இருந்தது. அதுக்கு முன்னாடி தடாகத்தில் பாருங்கள், அந்த பாதுகாப்புக்கு போலீஸ், நீச்சல் வீரர்கள் எல்லாம் பாதுகாப்புக்காக இருக்கிற காட்சி தான் பார்க்குறீங்க. குற்றாலத்தில் சுற்றி வட்டாரங்களில் நல்ல சீசன் களை கட்டுது, அற்புதமாக இருக்குது. குளியல்லாம் நல்லா எல்லா இளைஞர்கள் தனியாக, பெண்களுக்கு தனியாக இருக்குது. அது பார்த்துக்கலாம், அங்கே குளிச்சிக்கலாம். அங்கேருந்து வந்தீங்கன்னா நாங்கள் தங்குற இடம் 64 இல்லத்து பிள்ளைமார் சத்திரம்னு இருக்குது. லாட்ஜுன்னு சொல்லலாம், சத்திரம்னு சொல்லலாம். அங்கே போய் ரூம் போட்டுக்கிட்டோம். 3 பேர்த்துக்கு 100 ரூபா ஒரு நாள் வாடகை. மேனேஜர்கிட்ட சாவி வாங்கிட்டு பணத்தை அட்வான்ஸை கட்டிட்டு மேலே போனோம். நல்லா அற்புதமான சாதாரண ரூம் தான் நினச்சேன். ஆனால் ரூம்லாம் நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்தது. நல்லா சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. பாருங்கள், எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ரூமுக்கு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி மாடிக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். 116வது ரூமு. அந்த ரூமை கதவை திறந்தோடனே உங்களுக்கு காட்சியை பாருங்கள். செவரெலாம் எவ்வளவு அருமையாக அலங்கரிக்கப்பட்டு டிசைனிங் செய்யப்பட்டு நல்லாயிருக்கு. பாத்ரூம் வசதியோடு இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. ஜன்னல்லேருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் அருவி
முக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரவுண்டானா அதை பார்க்கலாம். நீங்கள் 3 படுக்கை கொடுத்துருந்தாங்க. 3 பேர்த்துக்கு தனித்தனி பெட் இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். ஸ்ரீ லட்சுமி ஹோட்டலுக்கு வந்துருக்கிறீங்க குற்றாலத்தில். சமையல் நம்ம தம்பி ஐயப்பங்களுக்கு வரும்போது சாப்பிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. நேற்று நைட்டும் சாப்பிட்டோம். ஓகே. இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டோம். அவ்வளவு அழகான சாப்பாடு, அருமையான சாப்பாடு. இன்னமுழுக்கு எப்போ குற்றாலம் வந்தாலும் இந்த ஹோட்டலுக்கு தான் வருது. நல்ல டேஸ்டிங். ஓகே. குற்றாலம் பக்கம் வந்தாவே, குற்றாலத்தை கிராஸ் பண்ணாவே அந்த நேரத்தில் இங்கே தான் சாப்பிட்டு போகிறதா முடிவு பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் உங்கள் நேம் சார்? நாராயணன். எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஈரோட்டிலேருந்து வர்றேன். ஈரோட்டிலேருந்து வரீங்க. விருப்ப ஓய்வு மத்திய சிறப்பு காவல்படை. ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆமாம், வணக்கங்க. ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல்லேருந்து வந்துருக்குறோம்மா. குற்றாலத்துக்கு வந்தோம். இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டு நான் 2 நாளாக இங்கே தான் சாப்பிட்டுட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அது ரொம்ப அருமையாக இருந்தது. எந்த குறையுமே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லா இருந்ததுங்க. இந்த ஹோட்டல் சுமாராக எத்தனை வருஷமாக இருக்குங்க? 4வது தலைமுறையாக இருக்குதுங்களா? சரி சரி சரி, பரவாயில்ல. எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு என்னென்ன காலையில் டிஃபன் உண்டுங்களா? இட்லி, தோசை, பொங்கல், பூரி, பொடி தோசை, மல்லி தோசை, நீர் ரோஸ்ட், ஆனியன், பொடி மல்லி, நீர் ரோஸ்ட், ஆனியன், தக்காளி, பூண்டு. ஓகேங்க. எல்லா வெரைட்டிஸ் இருக்குது. பார்சலும் உண்டு. மொத்தமாக இப்போ ஒரு 30 பேர் 40 பேர் குற்றாலத்துக்கு டூர் வராங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் சொன்னால் நீங்கள் சமைச்சு கொடுக்கறதுக்கு அந்த ஏரியாவுக்கு கொடுத்து விட்ருவீங்க. பார்சல் ஆட்டோவில் வச்சு கொடுத்து விட்ருவீங்க. சரிங்க, சரி சரி, ரொம்ப நல்லதுங்க. தம்பி சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாடு இருந்தால் சாப்பிடவே ஆரம்பிக்கல தம்பி. சாப்பிடுங்க தம்பி. சாப்பிட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. ரைட், ஓகே. ஸ்ரீ லட்சுமி ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டோம். அப்படியே வந்து வாக்கிங் நைட்டு குற்றாலம் பேரருவிக்கு பக்கத்தாப்பில் இருக்கிற குற்றாலீஸ்வரர் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். கடைவீதியில் பாருங்கள், சிப்ஸ் கடை எல்லாம் வரிசையாக இருக்குது. எல்லாம் உங்களுக்கு இங்கே கிடைக்காத தீனியே இல்லைங்களாம். அந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு எல்லா ஸ்வீட்டும் இங்கே வச்சுருக்குறாங்க. பேக்கரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. மற்றபடி ப்ளம் கேக்கு எல்லாம் இந்த பக்கம் ஒரு வரிசையாக கடை இருக்குது. மெயினாக சிப்ஸு, பால்கோவா, அல்வா, திருநெல்வேலி அல்வா, இது தான் குற்றாலத்தில் நீங்கள் வாங்க வேண்டியது இது தான். அதனால் நீங்கள் நைட்டு வந்து ஷாப்பிங் போயிடலாம். வேணுங்கிறது வீட்டுக்கு வேணுங்கிறது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பொரித்த சிப்ஸும் இருக்குது, சாதா சிப்ஸும் இருக்குது. அதுமாரி பால்கோவா கடைகள்லாம் பாருங்கள், கூட்டம் வரிசையாக நின்று வாங்குகிற அளவுக்கு நல்லா அருமையான பால்கோவாலாம் தயாரித்து விற்கிறாங்க. அப்புறம் மஸ்பத் அல்வா இதுவும் கிடைக்குது. பால்கோவா, பால் அல்வா வேணுங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் சிப்ஸும் பால் அல்வாவும் வாங்கிக்கிட்டோம். ஒரு 10 பாக்கெட் வாங்கி 3ஆக நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். 3 பேர் தான் குற்றாலத்துக்கு போயிருந்தோம். எங்கள் பயணம் வந்து இனிதே நிறைவு பெற்றது. நாங்கள் கடைவீதியில் வந்து ஒரு வாக்கிங் போய் எங்களுக்கு வேணுங்கிற பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், சுட சுட உங்களுக்கு டீ, காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. அதோட மிளகு பால் கொடுக்குறாங்க, பாதாம் பால் கொடுக்குறாங்க. எல்லாமே நீங்கள் வேணுங்கிறது குற்றாலத்தில் இந்த நைட் நேரத்தில் இருக்கிற இரவு கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கடைகள் 11 மணி 12 மணி வரைக்கும் கூட திறந்துருக்குது. நீங்கள் வேணுங்கிறத குளியல் போட்டுட்டு நைட்டில் ஒரு குளியல் போட்டுட்டு ஊருக்கு போகும்போது இதெல்லாம் வேணுங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். பாருங்கள், சிப்ஸ் தயாரிக்கிறத நேரிலேயே காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெயில் போட்ட சிப்ஸு தான், நல்லா சூப்பர் டேஸ்ட்டு. அதுக்கடுத்தது இந்த குற்றால மலைகளில் சுற்றி வர வட்டாரங்களில் இந்த காய்க்கிற இந்த பழ வகைகள் தான் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. மங்குஸ்தான் பழம், இன்னும் என்னென்ன பேர் சொல்கிறதுனே தெரில, அத்தனை பழங்களும் இங்கே இருக்குது. வேணுங்கிறது வாங்கிக்கலாம். நீங்கள் குமிச்சு வச்சுருக்காங்க, மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. சீசன் அப்போ தான் இந்த பழம் வரும், மற்ற மாதங்கள்லாம் வராது. குற்றால சீசன் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ வந்து இந்த பழ வகைகளை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு வீட்டுக்கு பழங்கள், குழந்தைகளுக்கு, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா விதவிதமான பழங்கள், மலையில் விளையிற மாம்பழம் கூட வச்சுருக்காங்க. நிறைய பழங்கள். அது எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. குமியில் அடுக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம், டேஸ்ட்டு பார்க்கலாம். நல்லா குற்றாலம் முன்னாலே உங்களுக்கு வந்து சிப்ஸு, அல்வா, பால்கோவா மற்றும் இந்த மாதிரி பழங்கள் தான். இதுவே நாங்கள் வந்து ரொம்ப குறைஞ்ச கட்டணத்தில் சுற்றாலத்தை 2 நாள் குற்றாலத்தில் வந்து சுற்றி பார்த்தோம். தலைக்கு வந்து ஒரு 2000 செலவாச்சு. 2 நாளைக்கு சாப்பிட்ற செலவு, ரயில் செலவு, உள்ளே சுற்றி பார்க்குற செலவு எல்லாமே சேர்ந்தது வெறும் 2000 தான். ஈரோட்லேருந்து போயிட்டு ஈரோடு வர்ற வரைக்கும் இவ்வளோ குறைஞ்ச கட்டணத்தில் தங்கும் விடுதிக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன்.
பட்ஜெட் போட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம். அதனால் குற்றாலத்துக்கு நீங்கள் போகிறதுனா ஒரு நாளைக்கு 1000 ரூபா இருந்தால் போதும். அதுவே சிக்கனமாக செலவு பண்ணோம்னா இன்னும் குறையும். இதுக்கு கம்மியான லாட்ஜெலாம் பிடிக்க முடியாது. அது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. பல வகைகள் தான் அடிக்கி வச்சுருக்கிறாங்க, குமிச்சு வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் குற்றாலம் போகிறதுனா ட்ரெயினில் போய்க்கலாம். அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டு. நீங்கள் காரோ அல்லது வேனோ வாடகைக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்கு என்னை கேட்டால் போகும்போதும் வரும்போதும் ட்ரெயின் டிக்கெட் போட்டுக்கிட்டு உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் ஆட்டோ வச்சுக்கலாம். அல்லது டவுன் பஸ் இருக்குது, போக்குவரத்து அரசு போக்குவரத்து கழகம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கட்டணம் குறையும். ஏன்னா ஒரு குற்றாலத்தில் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஆட்டோவில் போனீங்கன்னாக்கா 150 ரூபா ஆச்சுன்னா பஸ் செலவு 3 பேருக்கு 30 ரூபா தான் வருது. பாருங்கள், மலையில் விளையிற எல்லா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் அத்தனையும் வச்சுருக்காங்க. ஜாதிக்காய் ஊறுகாயும் போட்டு தர்றாங்க. ஜாதிக்காய் ஊறுகாய்க்குன்னே தனி கடை இருக்குது, அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். தடுக்கி விழுந்தால் பால்கோவா கடை தான். குற்றாலனாலே அது தானே, வேறு என்ன. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வச்சுருக்காங்க பாருங்கள், கடையில் போர்டு போட்டு வச்சுருக்காங்க. இப்படி நீங்கள் இதில் சுற்றி பார்க்குறதுக்கே, இந்த கடை வீதியை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். வீடியோவை பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.